இளையராஜா அவர்கள் இசையமைத்த ஒரு படத்தோட மியூசிக்க அந்த படத்தோட தயாரிப்பாளர் வேற ஒரு நிறுவனத்துக்கு விற்க அவருக்கு ரைட்ஸ் இருக்குல்ல. அதுதான் இப்போ கொஸ்டினே வந்துகிட்டு இருக்கு. அதாவது ப்ரொடியூசருடைய ரைட் டு வாட் எக்ஸ்டென்ட். இப்போ என்ன நம்ம கேசஸோடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னா, அன்றைய தேதியில ராஜா சாரோ அல்லது அந்த பர்ட்டிகுலர் ப்ரொடியூசர்ஸோ அன்னைக்கு கேசட் ரைட்ஸ் தான் போயிட்டு இருந்தது. ரெக்கார்ட்ஸ் அண்ட் கேசட்ஸ் மட்டும் தான் அன்றைய தேதியில இருந்தது. பெரும்பாலும் அவர் பண்ண டைம்ல. அந்த கேசட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான ரைட்ஸை அவரால் செய்யணும்னா ஒரு சில கம்பெனிகள் கையில் கொடுத்ததாக தான் இன்றைய கன்டென்ஷன் அப்படி தான் இருக்குது. நம்ம சைடு கன்டென்ஷன் அதுதான் இருக்குது. அது இப்போ இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் மோடில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அதை பல விதமாக பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு இப்போ அந்த கருத்த மச்சான் சாங்கும் சரி, ஒத்தரவாயம் தாரன் சாங் 2 சாங் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, அந்த பாட்டை அப்படியே உபயோகப்படுத்துனதுக்கு ஒரு பக்கம், பாட்டை உபயோகப்படுத்துறதுக்கு உரிமை இருக்கா இல்லைன்றது ஒரு கொஸ்டின் கேட்குது. இதில் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த பாடலை மாற்றம் செய்து டிஸ்டார்ட் பண்ணிட்டு, மியூட்டிலேட் பண்ணிட்டு, மாடிஃபை பண்ணிட்டு அப்படி பண்ணக்கூடாது சார். பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணா அதை ப்ரொடெக்ட் பண்ணலான்ற ரைட்ஸ் உரிமை ஆத்தருக்கு தனி. இப்போ இளையராஜாவுடைய பாடலை அப்படியே தானே பயன்படுத்தக்கூடாது. இப்போ இது கருத்த மச்சான் பாடல் மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்கில் ஓட விட்டு அந்த டோனை லைட்டாக வேற மாதிரி பண்ண விட்டு அப்படி பண்ணலாம்ல. அவருடைய பாடல் அதுவும் பண்ணக்கூடாது. ஆமாம், அவர் இசைஞானியின் பாடல்களை அப்படியே யூஸ் பண்ணுறது அந்த சவுண்ட் ட்ராக்கு, சவுண்ட் ரெக்கார்டிங்ஸுக்கு வந்து யாருக்கு உரிமை இருக்குன்ற கேள்வி கோர்ட்டில் நிலவையில் இருக்குது. இதை தாண்டி இப்போது அந்த பாடலை உருமாற்றம் பண்ணி மாடிஃபை பண்ணி பண்ணும்போது அந்த பாட்டோடைய கிரியேட்டர் மியூசிக்கல் ஒர்க்ஸ்ன்னு வந்துடுது. மியூசிக்கல் ஒர்க்கோட கிரியேட்டர் தான் ஆத்தர், இவர் தான் அதை உருவாக்குனவர். அதை உருமாற்றம் செய்யும் போது இவருடைய ரெப்புடேஷன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது. இப்போ இந்த பாடலை கேட்குறாங்க ஒருத்தங்க, பாடலை கேட்கும்போது அவங்களுக்கு என்ன இம்ப்ரெஷன் வருது, இவர் இசைஞானி இப்படிலாம் பாட்டு போட்டிருக்காருன்னு யோசிக்கலாம். அந்த பாட்டில் பொதுமக்களோட கேள்வி இந்த இடத்துல என்ன அப்படின்னா, கருத்த மச்சான் சாங்கா இருக்கட்டும், குட் பேட் அக்லி படத்தில் ஒத்த ரூபா தாரம் பாட்டாக இருக்கட்டும், மக்கள் எல்லாமே ரெண்டுமே சூப்பர் ஹிட் பாட்டு. ஆனால் மக்கள் மறந்துட்டாங்க, ஏன்னா ஜென்ரேஷன் மாறிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது அந்த பாட்டுக்கு திருப்பி ஒரு ஒரு உயிர்ப்பு கொடுத்த மாதிரி அது பாட்டை படத்தில் இடம்பெற வச்சு வைரல் ஆக்குறாங்களே. அப்போ இதன் மூலமாக இளையராஜா அவர்களுக்கு தானே பேரும் புகழும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் அதை கேஸ் போட்டு அந்த பாட்டை ஏன் படத்துலேருந்து தூக்கணும்? இப்போ இது பொதுமக்களுடைய யதார்த்தமான கேள்வி, ஜென்ரலான கொஸ்டின் நீங்கள் சொல்கிறது. ஆனால் அதில் வந்து இப்போ இந்த பாட்டை கிரியேட் பண்ணவர் ராஜா சார். அவரு அதை வந்து முடிவு செய்யணும். இந்த பாட்டை மறுபடியும் வந்து வைரல் ஆக்கணுமா, இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமா, இதை மாடிஃபை பண்ணலாமா, இல்லை அப்படியே கொண்டு வந்து வேற படத்தில் போட்டு சேர்க்கலாமான்றது அவர் முடிவு பண்ணலாம். இளையராஜா சார் முடிவு பண்ணலாம். அதே நேரத்தில் இளையராஜா சார் இசையமைத்து அந்த படத்தோட தயாரிப்பாளரும் அந்த முடிவு பண்ணலாம்ல. அதை தான் இங்கே கேள்வி இருக்கிறது. தயாரிப்பாளருக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறது, இசையமைப்பாளருக்கு எந்த அளவு உரிமை இருக்கிறது தான் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய எல்லா கேசஸும்.